நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சினிமாவை பற்றி விமர்சனம் செய்து பழக்கப்பட்ட மனசு அப்படியே கொஞ்சம் மாறி, ஒரு சினிமாவை பற்றி ஒரு புரிதலோட, ஒரு சினிமாவை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத கடந்து, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பெருமையை, அருமையை அழகா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு, திரை விமர்சனம் அப்படிங்கிற இந்த பகுதியை அப்படியே மாத்தி, சினிமாவை பார்த்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கேன். ஸோ, இன்னைக்கு ஒரு படம் விமர்சன பார்வையில் பார்க்காம, அந்த ரசித்த அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ONE 1 ஒன்லி ஒன் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில தலைப்பில் வந்த ஒரு தமிழ் திரைப்படம். அந்த படத்துல ஒட்டுமொத்தமான கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா, ஒரே ஒரு மனுஷன் தான் அத்தனையும் செஞ்சார் அப்படிங்கிறதும், அத்தனை கிராஃப்ட்ஸும் தமிழ் சினிமாவுல சினிமா அப்படின்னா எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அத்தனை டிபார்ட்மெண்ட்ஸும் ஒன்லி ஒன் மேன், ஒரு சிங்கிள் பெர்சன் செஞ்சாரு அப்படிங்கிறதும், அது எவ்வளவு அழகா ஒரு கமர்ஷியல் சினிமாவாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத அப்படியே பிரமிப்போட பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ, 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த சினிமாவை ஒட்டுமொத்தமாக அமர்ந்து பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கிடைச்ச ஒரு ஃபீல் தான் இப்போ உங்களோட நான் பேச போகிறேன். ஒன் திரைப்படத்தினுடைய பார்வையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒன் திரைப்படத்தினுடைய கதை என்ன? கதை என்ன அப்படிங்கிறத கடந்து ஒரு பிரமிப்பு தான் பெருசா இருக்கு. ஏன்னா, கதையே இல்லாமல் சினிமா செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில ஒரு கதையை உருவாக்கி, அந்த கதைக்கு பின்னாடியில ஒரு கேரக்டர்ஸை நுழைய விட்டு, அத்தனை கேரக்டரும் நான் தான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் கதாபாத்திரங்களாவே தேடி பிடிச்சி, ஆண் கதாபாத்திரங்கள் எல்லாமே நானாவே நடிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முதல்ல பதிவு செய்யணும். கதை அப்படின்னு பார்க்கும்போது 4 நண்பர்கள், 4மே 4 வித்தியாசமான குணாதிசயங்கள் உள்ள நண்பர்கள். அப்புறம் ஒரு கார் டிரைவர். இந்த 5 பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ, ட்ராவல் பண்ணுறது தான் படத்தினுடைய கதை. ஸோ, ட்ராவல்லே நம்மளே கூப்பிட்டுக்கிறாங்க. வா, நான் பண்ணுற ட்ராவலில் நீயே ஒரு பார்வையாளனாக எங்களோட சக பயணியாக வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கிறது பெரிய யுக்தி. அப்புறம் இந்த படத்தில் அப்படியே அந்த ட்ராவல் பண்ணுறாங்களே, இது என்னென்னா, உலகத்தை ஒட்டுமொத்தமாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு. உலகத்தை அழிச்சிடணும் அப்படின்ட்டு. அந்த கண்டுபிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு 10 நாள் இந்த உலகம் என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேருமே ஆசைப்படுறாங்க. 5 பேருமே ஆசைப்படுறாங்களான்னு பார்த்தா, ஒரு டிரைவரில் 4 பேர் நண்பர்கள், இந்த 4 நண்பர்களும் ஆசைப்படுறாங்க. இந்த இடத்துல ஒருத்தருக்கு என்ன ஆசைன்னா, உலகத்தில் யாருமே இருக்கக்கூடாது, நான் மட்டும் தனியாக இருக்கணும். அது எப்படிங்க சாத்தியம்? எவ்வளோ பெரிய பேராசை இல்லை? அந்த ஒருத்தர் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறார். ஸோ, இவர்கள் பயணத்தில் என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் எதிர்கொண்டாங்க, என்ன மாதிரியான சவால்கள் வந்தது, எப்படி அதை ஓவர் கம் பண்ணி போனாங்க, அந்த கண்டுபிடிப்புக்கு பின்னணியில் இவங்களுடைய இந்த ட்ராவல் என்ன ஆச்சு அப்படிங்கிறத படத்தினுடைய கதை. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து அப் டு எண்ட் கார்டு போடுற வரைக்கும், எப்பிட்றா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம்ஸ் மனசுக்குள்ளே அப்படி நின்றுட்டே இருந்தது. நிறைய லாஜிக்ஸ் இருக்குது, ஓட்டைகள். அதே போல் நிறைய சராசரி சினிமாக்கள், ஸோ கால்டு சினிமாஸை பார்த்து 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 பொது புத்தியில் ஒரு ஸ்டிக்மா ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா? அதை பிச்சு அந்த லேபிள் எடுக்க முடியல என்னால். அதனால் நிறைய இடங்கள் ஐயோ லாஜிக் விட்டு போகுது, முரண்பட்டு போகுது, ஐயோ கிராஃபிக்ஸ் நல்லா இல்லையே, அப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஒரு மனுஷன் சிங்கிளா, அவர் தாங்க அந்த 4 கேரக்டர், அவர் தாங்க அந்த 4 பேருக்கு மத்தியில் டிரைவராக இருக்கக்கூடியவர். 5 பேருமே ட்ராவல் பண்ணுறாங்க, 5 ஒரே மனுஷன்டா அப்படின்னோடனே வித்தியாசம் காட்டியிருக்கார் பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கேரக்டராக காட்டியிருக்கிறது அற்புதமாக இருக்குது. சங்ககிரி ராஜ்குமார், இந்த பேரை கேட்கும்போதே கம்பீரமாக இருக்குல்ல. சங்ககிரி ராஜ்குமார் இவர் தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கேப்டன். பொதுவாக சொல்லுவோம் டைரக்டர் தான் கேப்டன் அப்படின்ட்டு. நோ, இப்போ இந்த படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இசை, பாடல்கள், ஒளிப்பதிவு, எடிட்டிங், எனக்கு சொல்ல தெரியல. ஸோ, எத்தனை விஷயங்களையும் கிராஃபிக்ஸ் முதல் கொண்டு எல்லாமே ஒருத்தர் பண்ணுறாரு அப்படிங்கிறதும் இன்றைக்கி ஏஐ தொழில்நுட்பத்திலாம் உள்ள நுழைச்சி ஒரு படத்தை பிரம்மாண்டமாக ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கார். அது ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கா, அந்த அளவுக்கு பொருட்செலவுக்குள்ளே இந்த படம் இருக்கா அப்படிங்கிற இந்த விமர்சன பிளாக்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு இந்த படத்தை ரசிக்கிறது மட்டுமில்லை, கொண்டாட தெரியணும். ஏன்னா, ஒரு செலப்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு படத்தை கொண்டாடுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் வெங்காயம் அப்படின்னு ஒரு படம் பண்ணார்.
அது என்னடா வெங்காயம் அப்படின்றீங்களா? போய் பாருங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு படம் பண்ணார் பயாஸ்கோப்புன்ட்டு. அதாவது சோ கால்டு சினிமாக்குக்கெல்லாம் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சினிமா கலைஞனை, திரைக்கலைஞனை யாருமே வந்து கொண்டாடல அப்படிங்கிறத கடந்து, இந்த படத்தின் மூலமாக அவர நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் எதார்த்தத்தில நம்ம பார்க்க வேண்டிய உண்மையா இருக்கு. சங்ககிரி ராஜ்குமார் உள்ளபடியாவே இந்த படத்துல எல்லா விஷயங்களையும் எப்படி செஞ்சார் அப்படிங்கிறது மேக்கிங் வீடியோஸ் இருக்கு அவர்கிட்ட. இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கிறவர்களுக்கு அந்த பிரமிப்பு அடங்கே அடங்காது. ஏன்னா உள்ள நுழையும்போது நம்ம அந்த இதோட தான் போறோம். ஏன்னா தியேட்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு உள்ள நுழைஞ்ச உடனேயே நம்ம மனசுக்குள்ள நிக்கிற முதல் கேள்வி, இந்த ஒரு மனுஷனாச்சு என்னடா பண்ண போறாரு அப்படின்ட்டு. அதனால ஒவ்வொரு ஃப்ரேமுக்குள்ளும் அந்த எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் கூடிக்கிட்டே போகுது. அடுத்து என்ன பண்றாரு? அடுத்து என்ன பண்றாரு? எப்படி வரும்? இப்படி வரும்? இந்த காட்சி எங்கிருந்து வருது? எப்பா! நம்மளால இது நான் சாதாரண திரை விமர்சனம் பண்ணும்போதே எனக்கே வந்து நாக்கு தள்ளிடுது. அப்ப ஒரு படத்தை ஒட்டுமொத்தமாக எடுப்பது, அதை எடுத்து ஒட்டுமொத்தமா ரசிகர்களை பார்க்க வைப்பது, அதுக்கான பிரயத்தனங்களை மேற்கொள்வது சாதாரண விஷயமே கிடையாது. எவ்வளவு பாராட்டினாலும் தகும். சங்ககிரி ராஜ்குமார் சமீபத்தில ஒரு காணொளி போட்டிருந்தார். அதாவது படம் நேத்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு 2வது நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போய் பாருங்க. ஏன்னா அவர் சொன்னார், தியேட்டர்கள் அதிகமா கிடைக்கல. அந்த தியேட்டர்கள் கிடைச்சிருந்தா படம் பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ் வருவாங்க. ஆடியன்ஸ் இல்லாம போனா எப்படி சார்? சிங்கிள் ஹேண்ட யார் சார் பார்ப்பாங்க? அப்படிங்கிற மாரிலாம் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் சொல்றாங்க. அதனால தயவு செஞ்சு ஆன்லைன்ல புக் பண்ணி போய் பாருங்க அப்படிங்கிற மாரி அவர் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த படத்த பார்த்து கொண்டாடுங்கன்னு சொல்ல வரல. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கலை கொண்டாடப்படணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம கொண்டாடலன்னா வேறு யார் கொண்டாட போறா? சொல்லுங்க பார்க்கலாம். திரை விமர்சனங்கள் கூட அதிகமா இல்லன்னு நெனைக்கிறேன் இந்த படத்துக்கு. அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கான திரை விமர்சனம் இது 2ஓ, 3ஓ, 4ஓ தெரியல எனக்கு. எல்லா பத்திரிகைகளும் நிறைய எழுதிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாக்கள்ல வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம சைட்ல இத வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த காணொளிய பண்றேன். இது விமர்சனமாக இல்லை. நிறைய லாஜிக் இருக்கு, ஓட்டைகள். அப்புறம் வந்து எடிட்டிங்ல சரியா இல்லன்றதும், கிராஃபிக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலான்றதும், இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்ற விஷயம் தான். ஐயா என்னங்க நீங்களாம் நடிக்க வந்துட்டீங்களா? அப்படின்ட்டு அவரே வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தார் சங்ககிரி ராஜ்குமார். உங்களெல்லாம் நீங்களுமா ஹீரோவா? அப்படின்ட்டு. அவரு இல்ல. அவரு வந்து யாரையாவது கூப்பிட்டு பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு கால் ஷீட் அதுக்கெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். இவரே எல்லாமே பண்றாரு. ஸோ 5 கேரக்டருமே நானே அப்படிங்கிறதும், 5 வெவ்வேறு இடங்கள்ல அந்த டிராவல் போகிறதும், உலகமே வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி நடக்கிறதும், அதுக்கு தனிமையாக இருக்கிற விஷயங்களும், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது இதுன்னு எல்லாம் பார்க்குறப்ப நமக்கே வந்து அப்படியே ஒரு எப்படி இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஒரு என்ன சொல்கிறது, இறுக்கி அரைச்சி ஒரு உண்மை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த படத்தில் வந்து ஒரு வசனம் வரும் இல்லையா, கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் பண்ணியிருப்பார். அது மாதிரி இறுக்கி அணைச்சி ஒரு உண்மை கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது சங்ககிரி ராஜ்குமாருக்கு. உள்ளபடியாகவே நான் இதை மனசு விட்டு சொல்கிறேன். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் மூவி. நல்ல முயற்சி. அதாவது இந்த படத்தின் உச்சகட்டமான விஷயம் இது வந்து பெரிய சாதனை அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் கடந்து ஒரு தமிழ் மனுஷன், ஒரு தமிழன் செய்திருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு சக மனிதன் கொண்டாடுவது தான் அழகு. அதனால் இந்த படத்தை குடும்பத்தோட போய் பாருங்கள். ஆன்லைனில் புக் பண்ணிவிடுங்க, போய் பாருங்கள். தேட்டர் ஆன்லைன் கிடைக்குது. நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளே போய்ட்டு உங்கள் தேட்டர் பக்கத்தில் எங்கே பார்த்துட்டு ஒரு படத்தை போய் பாருங்கள். அந்த ஒரு மனிதனுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான ஒரு பாராட்டு இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நான் வந்து அந்த என்ஜாய் பண்ணேன். ஒன் அப்படிங்கிறத படி எழுதுனீங்கன்னாதே தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து ஒரு மனுஷன் பண்ணியிருக்கானா தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பீரம் இருந்தது. சங்ககிரி ராஜ்குமார் சல்யூட். உள்ளபடியாகவே உங்களுடைய இந்த முயற்சிக்கு எங்களுடைய ஒட்டுமொத்தமான டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது மாதிரி நிறைய முயற்சிகள், வித்தியாசமான முயற்சிகள் நீங்களே சொல்லியிருக்கீங்க. இனிமேல் இப்படி ஒரு படம் எடுப்பனா, இதே படத்தை மறுபடியும் என்னால் இப்படி ஒரு பிரமிப்போட செய்ய முடியுமான்றதெல்லாம் எனக்கே தெரியல. செஞ்சிட்டேன் அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால் ஒரு ப்ராடக்ட் முடிஞ்சது அல்லது ஒரு செயல் செய்து முடித்தாக்கி விட்டது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அடுத்த செய்தி என்ன அப்படிங்கிறது காத்திருக்கிறோம். சங்ககிரி ராஜ்குமாருடைய எதிர்கால செயல்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஒன் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய திரைப்படம். ஓடிடியில் வருமானு கேட்கக்கூடாது, யூடியூப்பில் போட்டுருவாங்களான்னு கேட்கக்கூடாது. முதல்ல தியேட்டரில் பாருங்கள், அதுக்கப்புறம் யூடியூப்பு, ஓடிடி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இதை பற்றியே உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப கத்தி 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 இந்த விமர்சனங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கேன். யாருமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. 4 பேர் 5 பேர் 10 பேர் தான் யூடியூப்பில் பார்க்குறீங்க. அதிகபட்சமாக ஃபேஸ்புக்கில் பார்க்குறப்ப ஒரு 1000 2000 பேர் அப்படின்னு வருது. இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா கொஞ்சம் பாருங்கள், தயவு செஞ்சு உங்களுடைய கருணையை இங்கேயும் கொஞ்சம் தூவி விட்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் தேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.